தமிழ்நாட்டில் 42,000 ஏரி இருந்தது. இன்னைக்கு மிச்சம் வச்சிருக்கிறது வந்து மொத்தம் 27,000 தான். 15,000 ஏரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து 60 ஆண்டு காலமா இருக்கிறது 27,000. அதுல ரெண்டு வகையானவர். ஒன்னு, ஒவ்வொரு ஏரியும் 1 மீட்டர் தூர்வாரினா, தமிழ்நாட்டில் இருக்க 27 ஏரியில ஒவ்வொரு ஏரியும் 1 மீட்டர் தூர்வாரினா 200 டிஎம்சி நீரை தேக்கி வைக்கலாம். 200 டிஎம்சி. காவிரியிலிருந்து நமக்கு கிடைக்கிறது 177 டிஎம்சி தான் கர்நாடகாவில். தமிழ்நாட்டில் நொய்யல் ஆறு, பவானி ஆறு, அமராவதி ஆறு, பாலாறுனா அந்த பர்கூர் இந்த மலையில பாலாறு, மேட்டூர் டேம் பாலாறு, இந்த பாலாறு இது வழியா வரது எல்லாமே ஒரு 250 டிஎம்சி வருது இருக்கு. சோ ஒன்னு, சோ இத செய்யணும், உணர்வுபூர்வமா தூர்வாரணும், சரியா தூர்வாரணும், கணக்கு காமிக்க கூடாது. நான் கடந்த ஆட்சி காலத்துல நான் பார்த்தேன், 80 லட்சம் தூர்வாரத்துக்குன்னு பில்லு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவோம். ஒரு பொக்லைன் வச்சு அங்க இருக்கிற வேலிக்காட்டா எடுத்து போட்டு போட்டோ எடுத்து தூர் வாரிட்டேன். 4 நாள் வேலை செய்யும் அந்த பொக்லைன், அவ்வளவுதான். அதுவும் மேலோட்டமா தூர் வாரிட்டேன்னு பில்லு. இது உண்மையா செய்யணும். ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணணும், இந்தியன் வெட்லேண்ட் ஆக்ட்னு ஒன்னு இருக்கு. அதுல இந்தியன் வெட்லேண்ட் ரூல்ஸ் வந்து 2016-17 வந்து மத்தியில அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ரூல்ஸ் படி என்ன பண்ணணும்னா, இந்தியாவில் உள்ள அனைத்து ஏரி, குளம், கண்மாய்கள், வெட்லேண்ட் 5 ஏக்கருக்கு மேல இருக்கிற ஏரி, குளம், இதுக்கு தமிழ்நாடு 26,000 ஏரி, குளங்கள் இருக்கு 5 ஏக்கருக்கு மேல. இது எல்லாமே ஜிஎஸ் மேப் பண்ணி ஏர் மார்க் பண்ணி நோட்டிஃபை பண்ணணும். நோட்டிஃபை பண்ணா யாரும் உள்ள ஒரு அடி கூட உள்ள ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது. இது செய்தா காலங்காலமா நம்முடைய ஏரிகள் காப்பாற்றப்படும். அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ 42,000 இருந்து 27,000 வந்துருச்சு. இப்படியே விட்டுட்டா அடுத்தது 15,000 ஏரி தான் மிச்சமா இருக்கும். இது ஒரு பாதுகாப்பு. இதெல்லாம் அரசு செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம் நம்ம.